இந்த ஃபியர் தான் உங்களை தடுக்குது. டிவோர்ஸ்க்கு பிறகும் கூட ஏன் இந்த ஃபியர்? யாரும் சொல்லாத உண்மை. ஃபியர் எதனால் வருது? இதை எப்படி தடுக்கிறது? இது தடுக்கிற மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? உங்கள் லைஃப்பை எப்படி இது க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ், பாயிண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் ரெகுலராக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபியர்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடியது தான். பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ஒரு டிவோர்ஸ் ஆன பீப்புளுக்கோ இல்லை டிவோர்ஸ்க்காக நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது அப்படின்ற அந்த மாதிரி நீங்கள் மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் ஃபியர்ன்றது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு உணர்வு தான். இந்த ஃபியர் எதன் அடிப்படையில் உருவாகுதுன்னா உங்களோட பிரச்சனைகளின் அடிப்படையில் உருவாகுது. இது எப்படி சமாளிக்கணும், இந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடலாம், இந்த பிரச்சனை உங்களோட அன்றாட சூழ்நிலைகளையும் வாழ்க்கை முறைகளும் கணவன் மனைவி நீங்கள் வாழ்ந்த முறைகள் ஏற்பட்ட சிக்கல்கள், தீராத பிரச்சனைகளை எப்படி பயம் இல்லாமல் நீங்கள் போக்கிக்கிறது, அந்த பயம் உங்களை எப்படி முன்னுக்கு வராமல் விடுது, அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலான்றது தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக்காக ஃபியர்ன்றது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வு எப்படின்னா இது நீங்களே உருவாக்கக்கூடியது தான். இந்த உணர்வுகள், இந்த ஃபீலிங்ஸு, இந்த ஃபியர் உங்களோட பிரச்சனைகள், கணவன் மனைவியோ இல்லை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளோ இல்லை உங்கள் ஒர்க் மூலயமா ஏற்பட்ட பிரச்சனைகள், அது சண்டைகளாக மாறி உங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த ஃபியரை உருவாக்குறதும் நீங்கள் தான், உங்கள் சூழ்நிலையை மாற்றுறதும் நீங்கள் தான். உருவாக்குபவரும் நீயே, அதனை அனுபவிப்பவரும் நீயே. இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வரலாங்க. அது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஃபியர்ன்றது எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழ்நிலையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் வெவ்வேறு விதமான உணர்வுகளில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடியது தான் இந்த மனித இனம். ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கப்போ உங்களோட பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபியர் உங்களை விட்டு போகாது, உங்கள் கூடவே எப்பயுமே நிலைத்து இருக்கும். அது உங்களோட பிறப்பிலிருந்தே வந்த மாதிரி, அதாவது நகையும் சதையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் மாதிரி தான். உங்களோட ஃபியர் உங்களை மறந்து நீங்கள் இருந்தாலும் நீங்களே அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு கொடிய நோயின்னு சொல்லலாம், இல்லை கொடிய ஒரு விரோதின்னு சொல்லலாம், உங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபியர்ன்றது தான் எல்லா செயல்களையும் நடக்க விடாமல் தடுக்கிற முதல் எதிரி எல்லா மனிதர்களுக்கும் இதுதான். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் டிவோர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனா எங்கள் டிவோர்ஸ்க்காக நாங்கள் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, பட் ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் தீரல, டெய்லியும் பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாயிடுமோ இல்லை என்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த பயத்தில் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஃபியரை ஈஸியாக ஃபஸ்ட்டு தடுத்துக்கலாம், அந்த ஃபியரை வராமல் உருவாக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட பிரச்சனைகள், உங்களோட குடும்ப சூழ்நிலைகள், உங்களோட கணவனோ மனைவியோ இல்லை அப்பா அம்மாக்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகளோ அதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையே தடைப்பட்டுருச்சு அப்படின்ற அந்த பயம் உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த பயத்துக்கு உண்டான தீர்வை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பிரச்சனைகள் மேலேயே உங்களோட ஃபீலிங்ஸோ உங்களோட மைண்டோ இருந்ததுன்னா அது பயத்தை உருவாக்கும். பயத்தை உருவாக்குறது தான் இங்கே மெயின் ரீசன். ஸோ அதை நீங்கள் உருவாக்காதீங்க. அந்த பிரச்சனைகள் இருக்கிற தீர்வுகள் என்ன அப்படின்றத தீர்வுகளை அடிப்படையாக நீங்கள் வச்சு உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். உங்களோட ட்ராவலை எடுத்துகிட்டு போங்க. அப்போ பயன்றது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு கம்மியாகும். அதாவது 100% இருக்கிற பயம் ஒரு 70% குறைஞ்சி ஒரு 30% பயம்தான் இருக்கும். அந்த பயம் எப்படி ஒரு காலகட்டத்தில் சால்வ் ஆகும் அப்படின்னா, அந்த உங்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனைகள், அந்த முடிவுகள், அந்த ரிசல்ட் அடிப்படையில் அது பாசிட்டிவாகவும் நடக்கலாம். உங்களுக்கு வெற்றியும் அந்த ரிசல்ட்டு தரும், இல்லைனா தோல்வியும் தரலாம்.
ஆனால் அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு போயிடும். தோல்வி கொடுத்தாலும் ஃபியர் போயிடும், வெற்றி கொடுத்தாலும் ஃபியர் போயிடும். ஏன்னா அந்த அந்த ஒரு ரிசல்ட்டுக்காக தான் உங்களுக்கு ஃபியரே உருவாகுது. அந்த ஸ்டேஜில் நீங்கள் டூ ஆர் டை மாதிரி தான், எப்படி வேணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அலைன் ஆகிடுங்க, உங்கள் மைண்ட் செட் மாறிடும். அதுக்காக ஃபியரை நீங்கள் உருவாக்காதீங்க. எல்லோரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தாலையும் வாழ்வாங்க. ரெண்டாவது, நம்மளோட வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ற ஆர்வத்துலேயும் உருவாக்குவாங்க. ஸோ பயம் கலந்த ஆர்வம் தான் உருவாகி இருக்குமே இல்லையா, யாருக்குமே வெறும் ஆர்வம் மட்டுமே வராது. ஏன்னா பயம் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆனாலும் நெக்ஸ்ட் ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு தவறாக நடந்துட்டாலும் அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஃபியரும் அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. ஆனால் அது எப்படின்னா ஒரு 10% தான் அந்த இடத்துல ஃபியர் ஒர்க் ஆகும். பட் 90% எப்படின்னா ஆப்போசிட்டாக தங்களே அழிச்சிக்கிறதுக்காக 90% யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போது 10% உங்களோட பிரச்சனைகளுக்காகவும் உங்களோட வாழ்க்கையில் நடந்த கணவன் மனைவிக்கு நடந்த பிரச்சனைகள் மூலிமா அதை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு 10% ஃபியர் மட்டும் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு செயல் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறப்போ அது வந்து யூஸ் ஆகும். இல்லை தப்பாக எடுத்துகிட்டு போனப்போ இனிமேல் வரக்கூடாதுன்றது அந்த ஃபியர் வந்து ஒரு 10% தடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஐடியாஸை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, உங்களை வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்கிறதுன்னு பயங்கரமான ஒரு ஃபியரில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அது ஒரு மென்னாக இருந்தாலும் சரி, ஒரு விமனாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களோட வாழ்க்கை எப்பயுமே ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் உங்களோட பயத்தினால தான் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் மாற்றிடுறீங்க, உங்கள் டேவையும் மாற்றிடுறீங்க, உங்களோட செயல்களையும் நீங்கள் மாற்றிடுறீங்க, உங்களோட ரிசல்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் விட்டு வெளியில் வரணும். நான் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும், நான் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நான் உருவாக்கணும், என்னை நான் பில்ட் பண்ணணும், ரீசெட் பண்ணணும், என்னோட லைஃப்பை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழ் டிவோர்ஸ் லைஃப் எப்பயுமே உங்களுக்காக தான் செயல்பட்டு இருக்கு. பொதுவாகவே ஃபியர்ன்றது இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தாட் ப்ராசஸ் அதிகமாக போயிட்டு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம லைஃப் என்ன ஆகும், எப்படி குரோத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்கிறது, நம்ம தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் போய் இன்வால்வ் ஆகிடுவோம். இந்த மாதிரி நம்மளோட டைரக்ஷன் மல்டி லெவலில் போகிறப்போ நமக்கு ஃபியர்ன்றது எந்த அளவுக்கு டைரக்ஷன் மாறுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபியர்ன்றது உள்ளே வரதான் செய்யும். ஸோ இது வந்து ஜென்ரல் தான். உங்கள் மேரேஜ் லைஃப் தடப்பட்டு நீங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணும் அப்படின்றதுதான் அந்த பயத்தை போக்குறதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ் வரும், ஒரு கோச் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட தமிழ் டிவோர்ஸ் லைஃப்பை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட நீங்கள் புதிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் உங்களோட பழைய வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணி ரீசெட் பண்ணி புதிய ஒரு மனிதனாக நீங்கள் உருவாகிறதுக்கும் ஒரே ஒரு தடை தான் உங்களோட பயம். உங்கள் பயம், உங்களோட கேள்விகள், உங்களோட அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு, இது எல்லாமே உங்களை வந்து குரோத்தை கொண்டு போகலை, குரோத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையே அழிச்சிட்டு இருக்கு. இதுதான் நீங்கள் டெய்லி அன்றாடம் செஞ்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸில் நீங்கள் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியலை. பட் ஆனால் இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து உங்களோட லைஃப்பை வாழ கற்றுக்கோங்க, வாழ்ந்துருங்க. உன்னை மீண்டும் மீண்டும் உருவாக்கு, உன் வேதனையும் சாதனையாக மாறும். பயத்தினால ஒரு செயல் செய்கிறத விட அந்த பயத்தை போக்கிட்டு அந்த செயல் மேலே கவனம் செலுத்துங்க. அந்த செயலும் வெற்றி பெறும், உங்கள்கிட்ட பயமும் இல்லாமல் போயிடும். ஒரு பயம் உன்னை மட்டும் அழிக்காது, உன் வாழ்க்கையே அழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்.